என்னன்னு சொன்னா டாமினேட்டிங் ட்ரெண்ட்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஆதிக்கம் செலுத்தும் போக்கு தேர்தல் அரசியல் களத்திலும் அப்படி உண்டு. டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, வளர்ந்து வரும் போக்கு. அந்த வளர்ந்து வரும் போக்கு தான் எதிர்காலம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். எப்பவுமே நான் கட்சி சார்பற்றவன். அப்படி இருக்கும் பொழுது அதில் நான் பார்த்ததைத்தான் சொன்னதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். அது தொடக்கத்தில் எந்த கல்லூரிகளுக்கு போனாலும் எந்த மாணவ மாணவிகள் மத்தியில் போனாலும் அதே போல உள்ள வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த இளவல்களை பற்றி மாசேத்துங், சீன புரட்சியை நடத்திய மாசேத்துங் சொல்கிறார், இளைஞர்களே இது உங்களுடைய உலகம், எங்களுடையதும் தான், ஆனால் இறுதி ஆய்வில் உங்களுடையது என்பதாக சொல்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா நாங்க முதியவர் என்ற பட்டியலில் இருந்து உங்களை பார்க்கிறோம். 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு. அதிர்ச்சியா இருக்கா? அதாவது களப்பணிகள் மட்டும்தான் நம்மை உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு உதவி இருக்கு. இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க பார்க்கிறேன். அதில் ஒரு அங்கம்தான் நீங்கள் இங்கே. ஏன் சொல்றேன்? சும்மனாச்சு மிகைப்படுத்தி புகழ்ந்து இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி உண்டு. ஆனால் இந்த தலைமுறை, அதை நான் அழைப்பது டிஜிட்டல் தலைமுறை என்பதாக அழைக்கிறேன். இந்த டிஜிட்டல் தலைமுறை தான் ஜென் இசட், ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறது. ஏங்க, முதல் முறையா நீங்களாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறீர்களா என்றால் ஒவ்வொன்றா சுட்டி காட்ட வேண்டியிருக்கும். 2009 தமிழீழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனிலே பல 10,000 தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சுற்றி வளைத்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்களே, அந்த இளைஞர்கள். 2017 நமது மெரினாவில் ஜல்லிக்கட்டில் எழுந்த தலைமை எடுத்தவர்கள் அந்த இளைஞர்கள். நாங்க ஈடுபட்டு தொடங்கி வைத்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 1,00,000 பேருக்கு மேல் திரண்ட தூத்துக்குடி மண்ணில் தலைமை எடுத்த அந்த இளைஞர்கள். ஏன் ராஜபக்சேயினுடைய பேலஸ் மாளிகையை இழுத்து மூடும் அளவுக்கு நுழைந்தார்களே அந்த சிங்கள இளைஞர்கள். நேபாளத்திலே இப்பொழுது 2025ஆம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் தோன்றினார்களே, அங்கே உடைத்தார்களே ஊழலுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக அந்த இளைஞர்கள். மெக்சிகோவிலே நவம்பர் 15ஆம் தேதி 2025 எழுந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்தாக எழுந்தார்களே அந்த இளைஞர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அறவழியில், அரசியல் வழியில் இதோ வருகிறோம் என்று நலிந்து போன, இன்னமும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளால் நாசமாக்கப்பட்ட நாடாளுமன்ற பாதையில் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வருகிறோம் என்று வருகிறீர்களே, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் கட்சி சார்பற்றவன் தான், ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் அ ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லோரும் கரூரை பற்றி, அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பதை எண்ணும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம். வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 2025 செப்டம்பர் 27 கரூர், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவுக்கு வருகிறது. அங்கே சாகச காட்சி, விமான சாகச காட்சி நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே, வந்தார்களே. அரச மன்னர்களும் மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில் இருந்து கொடுக்கப்பட்டதே. அங்கே என்ன நடந்தது? 5 பேர் பலியாகவில்லையா? அந்த மெரினா படுகொலை 5 பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள்? ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் அவங்களை எல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு, இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார்? காலையில் மெரினாவில்
நடைப்பயிற்சி போகும்பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன், 5 சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது. தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான், ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய நெரிசலில் தான் அவர்கள் இறந்தார்கள். அதை பற்றி யாராவது பேசினார்களா? அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள், விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா? அதற்கு வழக்கு போட்டார்களா? அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா? ஆராய்ச்சி செய்தார்களா? அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா? போட்டார்களா? அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு, சென்னையில் அதை தடுப்பதற்கு முன்தடுப்பு என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து திருப்புகழ் ஐஏஎஸ் வைத்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புகழ் ஐஏஎஸ் வந்தாரா? குழு போட்டார்களா? எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும்? அந்த 5 பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே, அந்த SOP ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா? கரூர் முன் தடுப்பு உன்னிடம் இல்லையே. அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்தது. கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள்? இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது. அதனால் இங்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை. அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிறைவேறுகிறது.